வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே. இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். வணக்கம். சென்னை பொது போக்குவரத்தில் ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு. சென்னை 1 அறிமுகத்தால பயணத்துக்கு புது திசை கிடைச்சிருக்கு. இந்த பயணத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கா. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் CUMTA உருவாக்கின இந்த நகரத்தோட பொது போக்குவரத்து அனுபவத்தையே மாத்திடும். திங்கட்கிழமை செப்டம்பர் 22, 2025 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதை தொடங்கி வச்சாரு. இந்த ஆப்போட முக்கிய பலன் ஒரு நகரம் ஒரு டிக்கெட் அங்கிறதுதான். அதாவது இப்போ பஸ், மெட்ரோ, புறநகர் ரயில் மற்றும் ஆட்டோவுக்கும் ஒரே QR கோடு டிக்கெட் போதும். இதனால பல டிக்கெட் எடுக்கிற பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த ஆப்ல ரியல் டைம் பஸ் மற்றும் ரயில் தகவல்கள், டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்னு நிறைய இருக்கு. இதனால பயணிகளோட நேரம் மிச்சமாகும், நகரத்தோட போக்குவரத்து ரொம்ப சுலபமா மாறும். தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள். சென்னையின் பொது போக்குவரத்து அமைப்பில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை செப்டம்பர் 22, 2025 அன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சென்னை 1 செயலியை அறிமுகப்படுத்தினார். இந்த செயலி சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் CUMTA மூலம் உருவாக்கப்பட்டது. இது இந்தியாவின் முதல் செயலிகளில் ஒன்றாகும். இது நகரத்தின் அனைத்து முக்கிய பொது போக்குவரத்து முறைகளையும் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கிறது. இந்த செயலியின் மிக முக்கியமான அம்சம் ஒரு நகரம் ஒரு டிக்கெட் வசதி ஆகும். இதன் கீழ் பயணிகள் ஒரே QR கோட் அடிப்படையிலான டிக்கெட்டை பயன்படுத்தி பேருந்துகள், மெட்ரோ ரயில்கள், புறநகர் ரயில்கள் மற்றும் விரைவில் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கும் பயன்படுத்த முடியும். இதன் பொருள் பயணிகள் ஒவ்வொரு பயணத்திற்கும் தனித்தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. இதனால் டிக்கெட் வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்த்து நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தலாம். அண்ணா ரைடு என்ற பெயரில் இந்த செயலியின் வெற்றிகரமான சோதனை ஓட்டம் ஜூன் மாதத்தில் தொடங்கியது. இப்போது சென்னை 1 என மறுபெயரிடப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த செயலி பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி மக்கள் தனிப்பட்ட வாகனங்களுக்கு பதிலாக பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும் ஊக்குவிக்கும். இதனால் சாலைகளில் நெரிசல் குறைந்து மாசுபடுதலும் குறையும். இந்த நடவடிக்கை சென்னையை நகர்ப்புற போக்குவரத்து சீர்திருத்தங்களில் முன்னணி நகரமாக நிலைநிறுத்துகிறது. மேலும் இது மற்ற இந்திய நகரங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும்.